வணக்கம் நேயர்களே. ஓம் சாய்ராம். யோகங்கள் என்றாலே கிரக நிலைகளுடைய சேர்க்கை, அதுதான் யோகம் என்று சொல்லப்படும். அந்த கிரக நிலைகளுடைய சேர்க்கைகள் எவ்வாறு இருக்கிறதோ அதன் அடிப்படையில் அந்த யோகத்துடைய தன்மைகள் மாறுபடும். நான் பல நூற்றுக்கணக்கான யோகங்கள் உள்ளது. அதில் நானே கிட்டத்தட்ட 100 யோகங்களை பற்றி சொல்லி உள்ளேன். இதை நீங்க என்னுடைய சேனல்ல தொடர்ந்து பார்த்தீங்கனாலோ அல்லது இதற்கு முன்பு பார்த்தால் பல யோகங்களை எடுத்து சொல்லியிருக்கிறேன். இதற்கு முன்பு நான் ரஜ்ஜு யோகம், சரராசிகளில் அல்லது உபய ராசிகளில் அந்த 7 கிரகங்களும் இருந்தால் என்ன என்பதை விளக்கி வரும்பொழுது, ரஜ்ஜு யோகம் என்பது சரராசிகளில் 7 கிரகங்களும் இருந்தால் என்ன என்று விளக்கியுள்ளேன். தற்போது சரராசிகள் என்றால் நிரந்தரமான ராசிகள், இது முசுல யோகம் என்று சொல்லப்படும். முசுல யோகம் இதுல 7 கிரகங்களும் அமர்ந்து விட்டால் அது முசுல யோகம். ஏன் 7 கிரகங்கள்? ராகு கேது எங்க? அந்த காலத்தில் குறிப்பிடும் பொழுது ராகு கேது கிரகங்கள் கிடையாது. அதை பற்றி அங்கு சொல்லப்படலை. 7 கிரகங்களுக்கு தான் அவங்க பலன்களே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது பிற்பாடுதான் அந்த ராகு கேது வந்தது. எனவே அந்த 7 கிரகங்களும் ஸ்திர ராசியில் இருந்தால் அது முசுல யோகம். ஸ்திர ராசிகள் என்றால் என்ன? ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த 4 ராசிகள் தான் ஸ்திர ராசிகள். ஸ்திரம் என்றால் நிரந்தரமான இருப்பிடம், ஒரு நிரந்தரமானது என்பது. முசுலை யோகம் என்றால், முசுலை என்றால் என்ன? அது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முசுலை என்பது உடும்பு என்று தமிழ் சொல்லப்படுகிறது. தமிழ்ல அது உடும்பு என்று சொல்கிறார்கள். உடும்பு என்றால் உங்களுக்கே தெரியும். உடும்பு புடியா புடிச்சிட்டு நிக்கிறான், ஒரே இடத்துல உடும்பு புடியாக நகரக்கூட முடியாமல் நிற்கக்கூடிய ஒரு தன்மை, இறுக்கமாக. அடுத்தது அந்த முசுலைக்கு ஒரு தமிழ்ல ஒரு அர்த்தம் என்ன கொடுக்கறாங்கன்னா, கை கால்களை கட்டி ஒரு நிலத்தில் மார்பு படியும்படி படுத்தே இருப்பது, அங்கேயே இருப்பது என்பது. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, முசுலை என்பதே ஒரு நிரந்தரமான தன்மையை தான் முசுலை சொல்கிறது என்பது புரிந்து கொள்ளலாம். இப்ப முசுல யோகம்னா நமக்கு புரியாது, ஆனால் தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த யோகத்தை பற்றி தெரிந்து கொண்டால் நமக்கு எளிதாக புரியும். இப்ப முசுலை என்றால் உடும்பு புடியாக இருக்கக்கூடிய தன்மை, ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய தன்மை. இப்ப நம்ம ஜாதக ரீதியாக ஸ்திர ராசிகள் 7 கிரகங்களும் இருந்தால், ஸ்திரம் என்றாலே நிரந்தரம் தானே. அப்போ நிரந்தரமான இடத்தில் ராசிகள் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வார்? ஒரே இடத்தில் இருப்பார். வெளிநாடோ வெளி தூரங்களுக்கோ போகக்கூடிய வாய்ப்புகளோ, போக வேண்டிய வாய்ப்புகள் இருந்தாலும் தன்னுடைய ஸ்திரமான இடத்தில், ஒரு நிரந்தரமான இடத்தில் பல வருடங்கள் இருந்து ஒரு நிரந்தரமான பெயர் புகழை பெற்று ஒரு நிரந்தரமான செல்வத்தை படைத்து ஒரு வளர்ச்சியை அடையக்கூடியவராக மாறுவார் என்பதுதான் முசுல யோகம். நன்றி.